அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு முக்கியமான ஐடென்டிட்டியை நம்ம நிரூபிக்க போகிறோம் தேரத்தை. ரைட், இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த காணொலியை இப்போ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கு முந்தின காணொலிகளை பார்த்துட்டு இதை பாருங்கள். நடுவில் பார்த்தா புரிந்து கொள்வது கஷ்டம். ரைட், இதுக்கு இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம். இது என்ன சொல்லுது? இஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹஸ் அன் இன்வர்ஸ் தென் இட் இஸ் யூனிக். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு இன்வர்ஸ் தான் இருக்க முடியும். ரைட், வேற இன்வர்ஸ் இருக்க முடியாது. இல்லாட்டி அந்த இன்வர்ஸ்க்கு ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும். சரியா? தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே தான். ஒரு சதுர அணிக்கு நேர்மாறி இருப்பின் அது ஒருமைத்தன்மை வாய்ந்ததாகும். அப்ப யாராவது ஒருத்தங்க ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இதுவும் இன்வர்ஸ் தான் அதுவும் இன்வர்ஸ் தான் அப்படின்னு சொன்னா தப்பு. ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஒரு இன்வர்ஸ் தான். அப்ப ஃபர்ஸ்ட் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸையும் அதனோட இன்வர்ஸை வச்சு பெருக்கினாலும் சரி, இல்லாட்டி அந்த இன்வர்ஸையும் மேட்ரிக்ஸை வச்சு பெருக்கினாலும் சரி, நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். இதுதான் ஆக்சுவலா இன்வர்ஸோட அடிப்படை டெஃபினிஷன். ரெண்டு இன்வர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பின்னு ஒரு இன்வர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்ப ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு ஐயா இருக்கும். சின்னு ஒரு இன்வர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப ஏசி இஸ் ஈக்குவல் டு சிஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. அப்ப கண்டிப்பா என்ன நடக்கணும்னா இந்த பிசி ஈக்குவலா தான் இருக்கணும். எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது? இங்க பாருங்க. நான் என்ன செய்யறேன், சிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த சி எப்படி எழுதலாம்? எந்த மேட்ரிக்ஸ்னாலும் இப்போ உதாரணத்துக்கு 1 × 2 மாதிரி எந்த மேட்ரிக்ஸை அதனுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். அப்ப இந்த சி நான் எப்படி எழுதலாம்? ஐ இன்டு சின்னு எழுதலாம். சரியா? இங்க ஐய பல வகையில டிஃபைன் பண்ணியிருக்கோம். நமக்கு வசதியான வகையை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு என்ன வேணும்? இப்ப பி நம்ம ஈக்குவல் நம்ம நிரூபிக்க போறோம் இல்லையா? சோ நான் ஐன்னு எடுத்துக்க போறேன். ஐ வந்து பிஏ எடுத்துக்க போறேன். ஏ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும். பாருங்க, பிஏ ஐ இஸ் ஈக்குவல் பிஏ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துக்கிறேன். பிஏ இன்டு சி. அகைன் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏசி இஸ் ஈக்குவல் ஐன்னு சொல்லுது. சரியா? அப்ப இந்த வேல்யூ ஐயா மாறிடுச்சு. ஸோ பி இன்டு ஐ. எனக்கு இங்க நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன், எந்த மேட்ரிக்ஸ்னாலும் அவனோட ஐடென்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணா அதே தான் பி. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன நடந்திருக்குன்னா பியும் சியும் ஒரே வேல்யூ தான் இருக்கு. அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தங்க மேட்ரிக்ஸ்க்கு ரெண்டு இன்வர்ஸ் இருக்குன்னு சொன்னா அது பிழை. இப்ப அடுத்தது எடுத்துக்கலாம். ரைட், அப்படியே நேர பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது எப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு let A be a square matrix of order n, then A inverse exists if and only if A is non-singular. ரைட், இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, A inverse எப்ப எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னா, ரைட், நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டிப்பா என்னவா இருக்கக்கூடாது? ஜீரோவா இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், முதல்ல காணொலியிலே இதை என்ன செஞ்சேன், இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம், இதை வந்து நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா, தமிழையும் பார்த்துக்கலாம். ஏ என்பது எண் வரிசையுடைய சதுர அணி என்க. ஏ இன்வர்ஸ் காண்பதற்கு தேவையான மற்றும் போதுமான நிபந்தனையானது ஏ பூஜ்ஜியமற்ற கோவை அணியாக இருக்க வேண்டும். சரியா? இதான் என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம ஒரு தியரம் இதை நிரூபிக்க போறோம். எப்படி நிரூபிக்கலாம்? சிம்பிளா பண்ணிடலாம். இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், ஏ இன்வர்ஸ் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல்? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஏ உடைய டிட்டர்மினன்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. தமிழ்ல என்ன? சேர்ப்பணி ஏ. அப்ப இங்க பாருங்க, டிட்டர்மினன்ட் கீழே இருக்கு. சப்போஸ் இது 0வா இருந்தா 1/0 ஃபார்முக்கு வந்துடும். 1/0ன்றது இன்ஃபினிட்டி. சரியா? அப்ப இருக்க முடியாது. அப்ப சிம்பிளா நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம காமிச்சிடலாம். இன்னொரு வகையிலையும் காமிக்கலாம். உங்க புக்ல அதையும் காமிச்சிருக்காங்க, நான் அதையும் காமிச்சிடறேன். என்னன்னா, சப்போஸ் ஏவையும் அவனுடைய இன்வர்ஸையும் சப்போஸ் இருந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ரெண்டு பக்கமும் டிட்டர்மினன்ட் எடுக்கிறீங்க. ரைட், இதனுடைய டிட்டர்மினன்ட் 1 உங்க எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய டிட்டர்மினன்ட் எப்படி செய்யலாம்? தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். டிட்டர்மினன்ட் ரூல் படி இப்படி நம்ம செஞ்சிடலாம். அப்ப பாருங்க, இந்த ரெண்டுடைய ப்ராடக்ட் 1 தருதுன்னா நிச்சயமா
இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ எதா இருக்கக்கூடாது, ஜீரோவா இருக்கக்கூடாது. இது ரொம்ப சிம்பிள் விஷயம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே புரியுங்கிறது சாருடைய நம்பிக்கை.